படிக்க கூட தேவையில்ல, இருக்கிறது புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்கு நிறைய பேர் சுத்தி ஹாப்பியா இருக்கும், நல்லா விளையாடுறோம். என்னோட ஹெல்த்தும் சரியாயிடுச்சு. அது ஒரு பிக் மிராக்கிள் எனக்கு. வேற எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஜிம் பண்ணுவோம். அப்ப சன்னியாசி நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, சுவாமிஜி கூட இருக்கிறது, சுவாமிஜி கூட வாழ்க்கை ஸ்பெண்ட் பண்றது, பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்றது, கிளாஸஸ் எடுக்கிறது, மற்றவங்க பத்தி சுவாமிஜி பத்தி பேசுறது, அவர் எப்படி லைஃப் எப்படி லிவ் பண்ணாரோ அந்த மாதிரி என் கடை சொல்லி தந்திருக்காரு. அது மாதிரிதான் நான் எல்லாரும் கூட சொல்லி தருவேன். வேற எதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க, இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? நான் மலேசியால இருந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 வயசுக்கு நான் குருகுலுக்கு வந்தேன். இப்ப என்னோட வயசு 18 ஆகும். 2 வருஷமா நான் குருகுல இருக்கேன். அப்பா அம்மா என்ன இங்க விட்டுருக்காங்க. 10 வயசு அப்ப இங்க விட்டு நான் சுவாமிஜி கூட இருந்து, சாமிஜி வரதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒரு லங்ஸ்ல இருந்து ஒரு ப்ரீதிங் பிரச்சனை நிறைய இருந்துச்சு. நான் சுவாமிஜி வந்துட்டு ஹீல் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் குருகுல் ஜாயின் பண்ணிட்டு ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த ரீசனால அந்த ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவே இருந்துச்சு. 10 வயசுக்கு வந்து இப்ப 8 வருஷமா நான் குருகுல் இருந்து நான் ஹாப்பியா இருக்கேன். குருகுல்னா என்ன? குருகுல் சுவாமிஜி நடக்கிற ஸ்கூல். வித்யாரண்ய குருகுல்னு பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. 7 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் எல்லா பசங்க வந்து படிச்சு நார்மல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கும். நம்ம சான்ஸ்கிரிட் கத்துக்கிறது, சாண்டிங், ருத்ரம் சாண்ட் பண்றது, பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்றது, டெய்டி அலங்கார் பண்றது, அபிஷேகம் பண்றது. அப்ப சுவாமிஜி கூட லைஃப் ஸ்டைல் அவர் எப்படி வாழ்றாரோ, சின்ன வயசுல அப்படி எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி நம்ம வாழுவோம். அந்த மாதிரி கூட இருக்கு. அதான் குருகுல். சின்ன பசங்க. அதுக்கு ஃபீஸ் எதுவும் இருக்கா? சுவாமிஜி சொல்லியிருக்காரு, நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பரமசிவா ஆகமத்தில் சொல்லியிருக்காரு, ஏதோ கல்வி எஜுகேஷன் தரணும்னா காசு பண்ணி தேவையே இல்லை. அதனால குருகுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்திருக்காரு. இப்போ எங்க வீட்லயும் பசங்களா இருக்காங்க, அவங்கள வந்து குருகுல்ல சேர்க்க முடியுமா? நல்லாவே சேர்க்கலாம். அதுல ஒரு டவுட்டும் இல்லை. நீங்க விருப்பட்டீங்கன்னா வந்து சேர்ந்து பாருங்க. 1 வீக் 2 வீக்ஸ் நீங்களே அப்பா அம்மா கூட இருந்து குருகுல வாலண்டியர் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் குருகுல். நீங்க அது குருகுல் லைஃப் ஸ்டைல் நீங்க எப்படி லிவ் பண்றீங்க, பசங்க எப்படி செடி கூட பேசுறது, இல்லைன்னா விளையாடுறது, டெய்டிஸ் கூட விளையாடுறது, இல்லைன்னா படிக்கிறது, எப்படி படிக்கிறாங்க, ஜாலியாக படிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியே போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம கூட இப்போ நான் தான் 12th எக்ஸாம் எழுத போறேன் இந்த வருஷம். ஒரு 2-3 மாசம் தான் இருக்குது. ஆனா நான் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன் என்னோட எக்ஸாம்ல. நான் நார்மலா நான் டெய்லி ரொட்டீன் என்ன பண்றேன், காலையில ஏஞ்சி யோகா பண்றது, இப்போ பூஜா பண்ணுவேன், சத்சங் கேட்பேன், பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் மற்றவங்க வேலை நான் பண்ணுவேன். 1-2 hours எனக்கே தனியாக நான் படிப்பேன். அப்போ 2 மாசத்துல எக்ஸாம் அப்பியர் ஆகும். எனக்கு அந்த மாதிரி குருகுல் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு கான்செப்ட், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக தான் படிப்போம் இல்லை ஃபோக்கஸாக படிப்போம், இவ்வளோ படித்தாதான் இவ்வளோ மார்க்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. ஃப்ரீயா விடுங்க, ரிலாக்ஸாக படிங்க, சாமிஜி பார்த்துப்பாரு, நம்ம எல்லாம் படிச்சு எல்லாமே பாஸ் ஆயிடுவோம். அந்த ஒரு கான்செப்ட் குருகுல்ல இருக்கு. வெளியே இருக்கிற ஸ்கூலுக்கும் குருகுலுக்கும் என்ன இருக்கு? வெளியே இருக்குது ஸ்கூலுக்கும் குருகுலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் குருகுலையும் இருக்கு, வெளியும் இருக்கு. ஆனா என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்க நம்ம இன்ட்ரெஸ்டோட படிப்போம், ஜாலியா படிப்போம். இந்த மாதிரி படிச்சாதான் படிக்கணும் 5 hours 6 hours படிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. படிச்சு நம்ம 10th எக்ஸாம் இருக்கும், 12th எக்ஸாம் இருக்கும், நம்ம எழுதுவோம். குருகுல் வெளிய ஸ்கூல்ல என்னன்னா அவங்க ப்ரெஷர் போடுவாங்க, டீச்சர் வந்து ப்ரெஷர் போட்டுட்டே இருப்பாங்க, இது பண்ணோம் அது பண்ணோம். ஆனா இங்கன்னா குருகுல் அவங்க சாய்ஸ் இருக்கு, அவங்களோட ஃப்ரீடம் இருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும் பண்ணலாம். இங்க போகணுமா போகலாம், சுத்தலாம், அப்புறம் டெய்டிஸ் கூட விளையாடலாம், இல்ல நார்மலா கூட நம்ம சாமிஜி சொல்லியிருக்க ஒரு பாஸ்கெட் பால் கேம் அது கூட விளையாடலாம், அவர் ரெக்கமெண்ட் பண்ண கேம் அது எல்லாமே விளையாடலாம். அந்த மாதிரி கூட தான் இருக்குது குருகுலுக்கும் ஸ்கூலுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா. ஆனா வெளியில என்ன சொல்றாங்க, குருகுல் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துருங்க, இங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படி சொல்லிருக்காங்க. ஆனா இங்க எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இல்லை. அந்த மாதிரி இங்க கொடுமைப்படுப்பாங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இல்ல இந்த மாதிரி ஃபீலிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருக்க நம்ம எல்லாமே சுத்தி குருகுல்ல நிறைய பேர் இருக்காங்க, பாய்ஸ்ல இருந்து நிறைய பேர் சுத்தி ஹாப்பியா இருக்கும், நல்லா விளையாடுறோம். நமக்குள்ளேயே நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணி நம்மளே உருவாக்குறோம். இந்த மாதிரி புதுசா அவங்க ரூல் போட்டாதான் நம்ம ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி ஒரு கல்ச்சரும் இருக்கு. ஆனா இங்கன்னா நம்மளே கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விளையாடு போறோம்னா நம்மளே ஒரு ஸ்டேடியம் மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளே விளையாடுவோம். லைட் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, ஸ்பீக்கர் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி, நம்மளே ஒரு பாட்டு சுவாமிஜி பாட்டு போட்டு டவுன்லோட் பண்ணி நம்மளே விளையாடுவோம். அந்த ஒரு கேம் இல்ல படமா இருக்கட்டும், வெளியே ஆளுங்க கூட படம் பார்ப்பாங்க, இங்கேயும் படம் பார்ப்போம்.
அதுவும் நம்மளே செட்டப் பண்ணி நம்மளே விளையாடுவோம். அது எல்லாமே நம்ம இன்ஸ்பிரேஷனா பண்ணுவோம். இது ஒரு இது மாதிரி இல்லை எப்படி ஃபோர்ஸானு நம்ம ஒரே இடத்துல இருக்கோம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தான் லிவ் பண்ணோம், இந்த மாதிரி லிவ் பண்ணாம இருந்தா அடி வாங்குவோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுக்கு என்ன பிடிச்சது நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி தான். அதுதான் குருகுல். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க மாதிரி பசங்க வந்து இங்க இருக்க தேவையில்ல எடுத்து போங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி பண்றதே இல்லை இந்த ஆசிரமத்துல, சுவாமிஜியோட ஆசிரம். சரி, இப்போ பசங்க இப்போ குருகுல்ல படிக்கிறாங்கன்னா அவங்க பெருசானதுக்கு அப்புறம் சன்னியாசியா தான் ஆகணுமா? சுவாமிஜி சொல்லியிருக்காரு ஒரு பிரம்மச்சாரி ட்ரைனிங் 7 வயசுல இருந்து 21 வயசு இருக்கும். அது ஒரு ட்ரைனிங் கான்செப்ட் தான். பிரம்மச்சரியா லைஃப் ஸ்டைல் லிவ் பண்ணி 21 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரோட சாய்ஸ். இப்போ என்னோட சாய்ஸ் இல்லைன்னா குருக்குள் சுத்தி ஒரு நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களோட சாய்ஸ். பெருசா என்னோட கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா அப்பா அம்மா கூட ரிட்டர்ன் போகலாம், இல்லைன்னா சுவாமிஜி கூட சன்னியாஸ் வாழ்க்கை கூட வாழலாம். அது நம்மளோட விருப்பம். சுவாமிஜி கூட இந்த ஃப்ரீடம் தந்திருக்காரு. அது 7 to 21 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட ட்ரைனிங் கான்செப்ட். நம்ம எப்படி வாழ போறோம், ஸ்டெபிலிட்டி லைஃப். இப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த ஹார்மோன்ஸ்னு இருக்கும் நமக்குள்ள. இப்ப டீனேஜ் ஏஜுக்கு போவோம், 14 வயசு 15 வயசு 16 வயசு, அந்த ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கும். பவர்லெஸ்னஸ், நம்ம அடிக்கடி அழுவோம், டிப்ரெஷன் ஆகும், ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சான்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த சூசைட் அட்டம்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஏஜ் கான்செப்ட் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட சத்சங் கேட்டு அவர் சொல்றத ட்ரூத்ஸ் கேட்டு பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நிறைய வாட்டி டெய்டி கூட இருந்து இங்கால நேச்சர் கூட சுத்தியா இருந்தா அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் எப்படி சொல்றது தெரியாது, அந்த தாட் கரண்ட் வரவே வராது. வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ வெளியில உங்க ஏஜ் பசங்களாம் பாத்தீங்கன்னா சண்டே ஆனா மாலுக்கு போகணும், தியேட்டருக்கு போகணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தோணாதா? எனக்கு முன்னாடி தோணுச்சு. இப்ப குருக்குள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வருஷமா 2 வருஷமா அந்த மாதிரி தோணுச்சு. மீன்ஸ் 10 வயசு வந்தானா ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஆமா எங்க அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க, எப்படி ஒரு 6 மாசம் ஒரு இன்ஸ்டேபிளா இருந்துச்சு. ஆனா போக போக சுவாமிஜியோட சத்சங்கம் கேட்டு இந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஆமா கொஞ்சம் மாறிச்சு. என்னோட ஹெல்த்தும் சரியாயிடுச்சு. அது ஒரு பிக் மிராக்கிள் எனக்கு. வேற என்னோட ஹெல்த் ரெடியா என்னோட எப்படி சொல்றது, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வருதில்லை. எனக்கு அந்த ஃபீலிங்கும் இல்லை, அந்த ஃபீலிங்கும் போச்சு. கேம்ஸ், மூவிஸ். இப்போ மூவிஸ் பார்த்தீங்கன்னா கூட சுவாமிஜி சொல்லியிருக்காரு, இந்த ராமாயணா, மகாபாரதா, கணேஷா, சிவன் பார்க்குற படம், அதெல்லாம் நிறைய இருக்கு. சுவாமிஜி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி படம், டிவோஷனல் மூவிஸ்லாம் பார்ப்போம். இப்போ முன்னாடி இருந்த குருக்குளுக்கும் இப்போ இருக்க குருக்குளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதே மாதிரி நம்ம ராமாயணம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நீங்க இங்க அதே மாதிரி கத்துக்கிறீங்களா? கத்துக்கிறோம். சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னா அவர் பிசிக்கலா இருக்கும் போது எவ்வளோ முடியுமோ, முன்னாடி எப்படி குருக்குள் இருந்தாரோ, முன்னாடி எப்படி குருக்குள் இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு குரு ஒரு வாட்டி சொன்னாருன்னா அந்த பசங்க சிஷ்யங்கள் எல்லாமே ஒரு வாட்டி சொன்னா எல்லாமே கிராஸ்ப் ஆகணும். ஏக்க சந்த கிராஹி சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. ஒரு வாட்டி சொன்னா எல்லாருமே கிராஸ்ப் ஆகணும், டவுன்லோட் பண்ணணும். படிக்க கூட தேவையில்ல, இருக்கிறது புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் உருவாயிட்டு இருக்காரு. ஒன்னும் உருவாகல. குருக்குள் அந்த மாதிரி அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. அதான் அவரோட சுவாமிஜியோட விஷன். குருக்குள் இருந்தாருன்னா அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ, சுவாமிஜி சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 30 குரு யோகா, யோகிராஜ் யோகானந்த போய் அவரோட யோகா குரு, அப்புறம் இசகி சுவாமிகள், அருணகிரி யோகீஸ்வரர், எவ்வளோ குரு சுவாமிஜியோட குரு ட்ரெயின் பண்ணி இப்ப அவர் எப்படி இருக்காரோ, அவர் உடம்பு லெவல்ல இருந்து மைண்ட் லெவல் இருக்கும், ஸ்டெபிலிட்டியில எப்படி இருக்காரோ அந்த லெவல்ல இருந்து தான் இப்ப சுவாமிஜி அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. குருக்குள் சின்ன வயசுல இருந்து எப்படி ட்ரெயின் பண்றாரோ, நம்ம 21 வயசு ஆவினோட ஸ்டேபிளா லைஃப் கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்ப நம்ம டிசைட் பண்ணோம், சரி 21 இயர்ஸ் ஆயிட்டோம், ஆமா இந்த லைஃப் நம்ம சன்னியாசம் எடுக்க போறோம், சுவாமிஜி கூட இருக்க போறோம்னா இருந்துட்டு போகலாம். அந்த ட்ரைனிங் 7 years to 21 years. இல்லை நீங்க 10 வயசு வந்தீங்கன்னா 10 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் ட்ரைனிங் ஆயிட்டீங்கன்னா 21 இயர்ஸ்க்கு அப்புறமா இல்லை நான் வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வெளியே போய் நாங்க அப்பா அம்மா கூட வாழ்றேன்னு கூட அந்த இன்டெலிஜென்ஸ் சுவாமிஜி தந்திருக்காரோ, 7-8 வருஷமா அந்த இன்டெலிஜென்ஸ் தந்திருக்காருன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணி ஹாப்பியாவே இருக்கும். அது அந்த ஃப்ரீடம் கூட சுவாமிஜி தந்திருக்காரு. ட்ரைனிங் சொல்றீங்களா, என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க? ட்ரைனிங் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி காலையில யோகா பண்றது, ஒரு 1 hour காலையில யோகா, 5 மணிக்கு எழுந்துச்சு யோகா பண்றது, அப்புறம் பூஜா, சுவாமிஜி கூட பிரார்த்தனை. நமக்கு எல்லாருக்கும் சின்ன சின்ன கோயில் வச்சிருப்போம், நம்ம இதுலயே நம்ம ஸ்ட்ரீட்லயே சின்ன சின்ன கோயில் வச்சிருப்போம். அதே மாதிரி சுவாமிஜியோட கோயில் இங்க இருக்கு, பூஜை பண்றது. அப்புறம் சுவாமிஜியோட சத்சங் கேட்போம். மீன்ஸ் அவர் என்ன பேசுறாரோ அவரோட ட்ரூத்ஸ், இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ரிச்சிங், காசிங், கம்ப்ளீஷன்,
இந்த 5-6 தத்துவங்கள் சுவாமிஜி பேசுவாரு. அதை பத்தி கேட்போம், வாழ்வோம். அதுக்கப்புறம் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் நம்ம படிக்கிறது ஒரு கிளாஸ், மேத்ஸ் இங்கிலீஷ் படிப்போம். அப்புறம் அலங்காரம் பண்றது, அபிஷேகம் பண்றது, டெய்டிஸோட விளையாடுறது, இங்க நம்மளுக்கு புதுசா என்ன வேணும் செட்டப் பண்றது, அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செடிகள் கூட பேசி அந்த ரோஸ் பிளான்ஸ் சொல்லுவாங்க. ரோஸ் பிளான்ஸோட முள்ளு இருக்கும், அதோட பேசி அந்த முள்ளை டிராப் பண்ணி அந்த ரோஜா பூ எடுத்து போய் அருணகிரீஸ்வரர் ஆஃபர் பண்றது, இல்லைன்னா சுவாமிஜி கூட போய் ஆஃபர் பண்றது, இது எல்லாமே இருக்கும். அப்ப நமக்குள்ளே இப்ப எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஜிம் பண்ணுவோம். அப்ப நம்ம சோசியல் மீடியால கூட நிறைய வாட்டி இருந்திருக்கும். இப்ப லேப்டாப் யூஸ் பண்ணி சோசியல் மீடியால போய் மற்றவங்க ரீச் பண்றது, இந்த மாதிரி வீடியோ எடுத்து பேசுறது மற்றவங்க கிட்ட, அந்த மாதிரி கூட இருக்குது.